சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஞானி குறிப்பிடும் போது இவ்விதமாக எழுதுகிறார்: அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அவர்கள் என்று ஞானி குறிப்பிடுகிறார். அவர்கள் யார் என்பதை குறித்து 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர்களை குறித்து பேதைகள் என்று ஞானி குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். பேதைகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற மனிதர்கள் எதை வெறுத்தார்களாம்? அறிவை வெறுத்தார்களாம். அவர்கள் எதை தெரிந்து கொள்ளவில்லையாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளவில்லையாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவ சமூகத்திலே காணப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே இந்த ஞானி குறிப்பிடுகிற வண்ணமாக பேதையர்களாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பார்வையிலே தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற அறிவை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக காணப்பட வேண்டும். ஆகவே நம்மை தேவன் காணும்போது நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும், நாம் அறிவை சிநேகித்தவர்கள் என்று. நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கேள்வி எழும்புகிறதல்லவா? எப்படிப்பட்ட அறிவை தேவ ஜனங்கள் அடைந்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வேத வசனத்தின் மூலமாக சுட்டிக்காட்ட தேவ ஆவியானவர் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையை, இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் அறிவை அடைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அறிவுக்கும் தேவ ஜனங்களாகிய நாம் அடைந்திருக்கக்கூடிய அறிவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த வித்தியாசம் எப்படிப்பட்டது என்பதை 3 விதங்களிலே வசனங்கள் மூலமாக தேவ ஆவியானவர் உறுதிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். முதலாவது, தேவ ஜனங்கள் அடைந்திருக்க வேண்டிய அறிவு எப்படிப்பட்டது என்றால், பரலோக தேவனை குறித்து உள்ள அறிவாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கும் அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அறிவு இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும், சயின்ஸ் நாலேஜ் இருக்கு, தமிழ் எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கல்வி அறிவை குறித்து சொல்லுவார்கள். எங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனை கேட்டாலும் சொல்லுவார்கள், அறிவில்லாமலா நாங்கள் வாழ்ந்துட்டு வர்றோம், எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலக பிரகாரமாக வாழ்கிற ஜனங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவ ஜனங்கள் அடைந்திருக்க வேண்டிய அறிவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் போது, கல்வி அறிவை அவர்கள் அடைந்திருக்கலாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் 3 விதங்களிலே தெய்வீக அறிவை அடைந்திருக்க வேண்டும். ஒன்று என்னவென்றால், பரலோக தேவனை குறித்த அறிவு. வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஞானி குறிப்பிடுகிறார், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவ ஜனங்கள் அடைய வேண்டிய அறிவு எப்படிப்பட்டது என்றால் பரலோக தேவனை குறித்த அறிவாக காணப்படுகிறது. அப்ப அந்த பரலோக தேவனை குறித்து அறிகிற அறிவை அடையும் போது அதனோடு லிங்க் ஆகி வருவது என்னவென்றால் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே ஞானி குறிப்பிடுகிறார், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய குணாதிசயங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவனை அறிகிற அறிவு என்றால் அர்த்தம் என்ன? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவருடைய குணாதிசயம் எப்படி என்பதை வெளிப்படுத்துகிறார், அவருடைய நோக்கங்களை அறிவிக்கிறார். தேவ ஜனங்கள் சொல்ல வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர், அவருக்கு இப்படிப்பட்ட நோக்கங்கள் எல்லாம் உண்டு, அதை நாங்கள் அறிந்து ஜீவிக்கிறோம், நாங்கள் பரலோக தேவனை குறித்து அறிந்து வாழ்கிறவர்கள் என்று சாட்சி பகர வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்தந்த குணங்களை விரும்புகிறவர், இன்னென்ன குணங்களை விரும்பாதவர், அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் எங்களுக்கு உண்டு. தேவனுக்கு இப்படிப்பட்ட நல்ல நோக்கங்கள் உண்டு, அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நாங்கள் ஜீவித்து வருகிறோம் என்று சாட்சி பகர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சரியான நோக்கங்களையும் குணாதிசயத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனை தேடுவதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், தேவனை தேடுவது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அதில் ஒரு அனுபவம் என்னவென்றால் சரியான போதனைகளை கேட்பது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை தேடுவதின் ஒரு அனுபவம் என்னவென்றால் சரியான போதனைகளை கேட்பது. அப்படி சரியான போதனைகளை கேட்கும் போது நாம் சரியாக தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம். சரியாக தேவனை தேடும் போது பரலோக தேவனை குறித்து, அவருடைய குணாதிசயத்தை குறித்து அறிந்து கொண்டவர்களாயிருப்போம், அவருடைய நோக்கங்களை அறிந்து கொண்டவர்களாயிருப்போம், அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக ஜீவிக்கிறவர்களாயிருப்போம். அப்பொழுது நம்மை தேவன் இந்த உலகத்திலே ஜெனிப்பித்த நோக்கம் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும், பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று படிக்கிறோம். அப்ப இருதயத்திலே இருளடைந்து ஜீவிக்கிற ஜனங்கள் உண்டு. எதனால் இருதயம் இருளடைந்து காணப்படுகிறது? பரலோக தேவனை குறித்து அறிகிற அறிவை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? வெறுத்து விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய சிந்தனைகளினாலே அவர்கள் வீணரானார்களாம். தேவ ஜனங்கள் இருதயத்திலே இருளடைந்து காணப்படக்கூடாது. இருதயமானது தேவனால் மிருதுவாக்கப்பட்டிருக்க வேண்டும். இருதயமானது தேவனுடைய மகிமையினால் நிரம்பி காணப்பட வேண்டும். இருதயமானது தேவனுடைய நல்வார்த்தைகளினாலே நிரம்பி காணப்பட வேண்டும். இருதயமானது தெய்வீக வெளிச்சமாக காணப்பட வேண்டும். தேவனை குறித்து அறிகிற அறிவை வெறுக்கிறவர்களாக காணப்படவே கூடாது. 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி. இப்ப என்ன ஆயிருச்சு? அவங்க சிந்தனைகள் என்ன செய்ய விரும்புகிறது? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுடைய சொந்த சிந்தனைகள் நிறைவேறும்படியாக விட்டு விடுகிறார். அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன செய்து விடுகிறார்? ஒப்பு கொடுத்து விடுகிறார். அப்படி உங்களுக்குள்ளாக எந்த கேடான சிந்தனைகளும் வராதபடி நீங்கள் உங்கள் சிந்தனை மண்டலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து
தேவன் அந்த கேடான சிந்தனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறவர்களாக இருதயம் இருளடைவதற்கு ஏதுவாக ஜீவித்து விடக்கூடாது. கர்த்தாவே, உம்முடைய நல்ல போதனைகள் எங்களுக்கு கிடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். உம்மை குறித்து அறிகிற அறிவிலே நாங்கள் வளரணும். உம்முடைய குணாதிசயங்களை எங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக வெளிப்படுத்தும். உம்முடைய நோக்கங்களை நாங்கள் அறிந்து வாழ செய்தரணும் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்திலே மகிமையாக தங்கி இருப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய குணாதிசயங்களை விரும்புகிறபடியால் அவர் உங்கள் உள்ளத்திலே வாசமாயிருப்பார். அங்கே இருளடைய பண்ணுகிற எந்த பிசாசின் சிந்தனைகளுக்கும் இடம் இராது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். லீஸ்திரா என்கிற இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்திலே ஒரு பிறவி சப்பானி காணப்படுகிறான். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பார்க்கிறார், அவனுக்குள்ளாக விசுவாசம் உண்டாவதற்கு ஏதுவான இருதயம் இருப்பதை அறிந்து கொள்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிறவி சப்பானியை குணமாக்க முடிகிறது. அப்படி அவர் பிறவி சப்பானியை சுகமாக்கின வேளையிலே அந்த லீஸ்திரா பட்டணத்திலே இருந்த ஜனங்கள் எல்லாரும் எவ்விதமாக கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்றால், பர்னபாவை யூபிட்டர் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுலை மெர்க்குரி என்றும் சொல்லி அவர்களுக்கெல்லாம் பூமாலையை கொண்டு போட்டு அவர்களை தெய்வமாக, யாரை? அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் தெய்வங்களாக கருதி அவர்களுடைய காலிலே விழுந்து பணிந்து தொழக்கூடிய நிலைக்கு ஜனங்கள் வருவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற விஷயம் என்ன? ஒரு அற்புதம் நடந்த வேளையிலே ஜனங்கள் அப்போஸ்தலர்களை தெய்வமாக பாவிக்க ஆரம்பிக்க துணிந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரையே நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஜனங்களே, நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தானே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வப்பிள்ளை, இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அவ்விதமாக காணப்படுகிறார்கள். உண்மையான ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாமல், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்த பரலோக தேவனை அறியாமல் தாங்கள் விரும்புகிறவைகளை எல்லாம் தெய்வமாக கருதி தொழுது கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. உண்மையான ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வைப்பதற்கு ஏதுவாக நல்ல போதனைகளை செய்யக்கூடிய ஒரு கடமை நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்கள் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? யார் சொல்றது? பவுல் சொல்றார், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பார்த்தீங்களா? பவுலுடைய பிரசங்கம் சரியான போதனையாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்க 8ஆம் வசனத்திலிருந்தே வாசித்துட்டு வரும்போது அறிந்து கொள்ளலாம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பிற்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்தான். அப்ப பவுல் செய்ததை ஜனங்கள் காண்கிறார்கள். தேவர்கள் மனுஷ ரூபமாய் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய பாஷையிலே சத்தமிட்டு சொல்லிக்கொண்டு பர்னபாவை என்னவென்று சொல்கிறார்கள்? யூபிட்டர் என்றும்
பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனாய் இருந்தபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். தெய்வ பிள்ளையே, அது மட்டும் இல்லை, பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடைய கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள்ளே ஓடி உரத்த சத்தமாக என்ன சொன்னார்கள்? அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம். அப்ப நீங்க உண்மையான தேவனை ஆராதிப்பதின் மூலமாக உங்கள் சிந்தனைகள் மறுரூபமாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் சிந்தனைகள் சரியான குணாதிசயத்தை விரும்பக்கூடியதாக மாறும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? சிலரெல்லாம் தேவனை குறித்து அறிகிற அறிவை வெறுத்தார்கள். அவர்களுடைய வீணான சிந்தனைகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். கர்த்தரும் என்ன செய்தார்? சரி, உங்க வீணான சிந்தனைக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு விட்டுட்டாரு. அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வாஸ்து பாருங்க, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் வாஸ்து பாருங்க. அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீணரானவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். வாசியுங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும். எப்படி? அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புகாரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல. அப்ப உண்மையான பரலோக தேவனை குறித்து அறிந்து வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அப்படி அறிந்து கொண்டால் தான் தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை ஜனங்கள் விளங்கிக் கொள்வார்கள். தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இருதயம் இருளடையாதபடி ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைத்திருப்பதை நாம் அங்கே படிக்கிறோம். வாசியுங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5-6 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்கள் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை
நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு. பாருங்கள், அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான பரலோக தேவனை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கர்த்தர் கேள்வி கேட்கிறார். இன்றைக்கும் தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போவீர்களானால் தேவன் உங்களையும் பார்த்து அவ்விதமாகவே ஒரு கேள்வி கேட்பார். என்னை விட்டு தூரமாய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்காதிருப்பாரோ? மாயையை பின்பற்றி போகும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்கள் நிலை என்ன? தெய்வ பிள்ளை, ஆகவேதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எதனோடு சேர்ந்து வருகிறது என்றால் பரலோக தேவனை குறித்து அறிகிற அறிவோடு சேர்ந்து வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பரிசுத்தமுள்ள தேவன். எரேமியா 10:14 வாசித்து பாருங்கள். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல், எப்படி எழுதப்பட்டிருக்கு? மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எந்த மனுஷனை பார்த்து கேட்டாலும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அறிவு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கு மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ எப்படிப்பட்ட மனுஷரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, பரலோக தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாமல் வாழ்கிற மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களினாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. தெய்வ பிள்ளையே, தேவனை குறித்து அறிகிற அறிவை இழந்து போகும்போது மனிதர்கள் மிருகத்திற்கு சமானமானவர்களாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். விழுந்து போன மனுக்குலத்தை, இழந்து போன தேவனுடைய சாயலை மனிதனுக்கு மறுபடியும் கொடுப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சங்கீதம் 106 சங்கீதம் 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 106 சங்கீதம் 21, 22 வசனங்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார். சில பாடுகளையும் அனுமதித்திருக்கலாம், அதிலேயும் சில நல்ல நோக்கங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அறிந்து ஜீவிக்கவில்லை என்றால் தேவனை மறந்து போனவர்களாக இருப்பீர்கள். அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்து போனார்கள். தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஞானி எழுதுகிறார், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று. தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அவ்விதமாக இருக்கக்கூடாது. தேவனை குறித்து அறிகிற அறிவை வெறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, நாம் எப்படிப்பட்ட அறிவை அடைந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கும் போது கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்த அறிவு என்று பவுல் குறிப்பிடுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்த அறிவு. வாசியுங்கள், எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசியுங்கள். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்ப பாருங்க, அநேகருக்கு இல்லாத
ஒரு தெய்வீக அறிவு யாருக்கு இருந்திருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்திருக்கு. அந்த அறிவை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த அறிவு அப்படின்றாரு. தொடர்ந்து வாசிங்க 6ஆம் வசனத்தை. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும், அந்த அறிவு யாருக்கு மட்டும்? பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த ஒரு அறிவு தேவ ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது என்ன அறிவு அப்படின்னு கேட்கலாம். அது என்ன அறிவு தெரியுமா? யூதர்கள் மட்டும் இல்லை, புறஜாதிகளையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசிக்கிறவர்களை பரலோக தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். அப்படிப்பட்ட அறிவு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிறிஸ்துவின் ரகசியமாக கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சிலர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாங்க, எங்களால பரலோக தேவனோடு ஒப்புரவாக முடியுமா? எங்களை பரலோக சாமி ஏற்றுக்கொள்ளுமா? சிலர் கேட்பாங்கல்ல, உங்க சாமி எங்களை ஏற்றுக்கொள்ளுமாங்க? மனிதர்களே கேட்குறாங்கல்ல, அந்த மனிதன் என்னை ஏற்றுக்கொள்வானா அப்படின்ட்டு. அது மாதிரி சிலருக்கு கேள்வி இருக்கும், உங்க பரலோக சாமி எங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமாங்க? உங்க பரலோக சாமி எங்களை வெறுக்குமாங்க? உங்களை மாதிரி பரலோக சாமியை நாங்களும் வணங்க முடியுமாங்க? உங்களை மாதிரி பரலோக சாமியை நாங்களும் கும்பிட முடியுமாங்க அப்படின்னு கேள்வியோடு ஜனங்கள் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும், உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன? இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவராலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நீங்களும் பரலோக சாமியோடு ஒப்புரவாக முடியும், நீங்களும் யெகோவா தேவனோடு ஐக்கியமாக முடியும், நீங்களும் பரலோக பிதாவின் ஸ்நேகத்திற்குள்ளாக கடந்து வர முடியும். ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவங்களும் சாபங்களும் என்ன செய்யணும்? நீங்கணும். அது எங்க பரலோக சாமிக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. எங்க பரலோக சாமி எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எங்க பரலோக சாமி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை தான் விரும்புவாரு. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இங்க பாருப்பா, உனக்கும் ஒரு வழி இருக்கு. என்னன்னா, நீ இருக்கிற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணு, இருதயம் நொறுங்கொண்டு வேண்டிக்கோ, இதுவரைக்கும் செய்த பாவங்களையெல்லாம் இயேசுவே மன்னித்தருளும் என்று சொல்லி பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடு. கர்த்தர் உனக்கு நல்ல மனசாட்சியை கொடுப்பார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிப்படையக்கூடிய பிரமாணத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணு. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கும் போது இனி நீ கிருபாசன தண்டையில தைரியத்தோடு கிட்டி சேர்வதற்கு உனக்கு எந்த தடையும் இல்லை. மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அதனாலதான் இந்த புறஜாதிகளையும் தேவன் தம்மோடு ஒப்புரவாக்குகிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்கிற சத்தியத்தை அதே அதிகாரம் 3ஆம் வசனத்துல பவுல் குறிப்பிடுகிறார். வாசிங்க 3ஆம் வசனம். அது என்னவெனில், அந்த ரகசியம் என்னவெனில்,
புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்தரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்ப இனிமே யார் உங்கள்கிட்ட வந்து பரலோக தேவனை ஆராதிக்கக்கூடிய உரிமை எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா நீங்க சொல்லலாம். அந்த உரிமையை உனக்கு கொடுக்கிறதுக்காக தான் பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்காக அவரையே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தந்தருளினார். அவர்களையும் பாட வைக்கணும். என்ன பாட்டு? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து பாவமெல்லாம் மன்னித்தாரே என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப புறஜாதிகளும் பரலோக தேவனுக்கு புத்திரராக முடியும். வாசியங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 29 வசனங்கள் வரைக்கும் படித்து பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யாரை தரித்துக் கொண்டீர்கள்? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்ப புறஜாதிகளை கிறிஸ்து என்ன செய்கிறார்? பரலோக தேவனுக்கு புத்திரராக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இனி யாரும் தேவனுக்கு அந்நியர் அல்ல என்கிற நிலையை மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். நல்மன சாட்சியை பெற்றுக்கொள்ள செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பவுலுக்கு இது ஒரு வெளிப்படுத்தலாக தேவன் கொடுத்த அறிவாக கிடைத்தது. அதனாலதான் அவருக்கு அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் கிடைத்ததுனாலதான் அவர் அதை குறித்து சொல்லும் போது கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த அறிவு என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த பரலோக தேவனை குறித்து அறிவை அடைந்த எந்த ஒரு மனிதனும் நாளுக்கு நாள் அந்த அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று தான் விரும்புவானே தவிர மாயைக்கு தன்னுடைய ஜீவியத்தை என்ன செய்ய மாட்டான்? ஒப்பு கொடுக்கவே மாட்டான். ஒரு சந்தர்ப்பத்தில் பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உருவாக்கி நிறுத்தி வைத்துவிட்டு அதை எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும் அப்படின்னு சொன்ன வேளையில எல்லாரும் அந்த தேசத்தின் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயந்து ஒரு தடவை பொற்சிலையை வணங்குறதுனால என்ன தப்புன்னு சொல்லி மாயைக்கு தங்களுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருந்தபோது, ஆனால் அதே தேசத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் 3 வருடம் அந்த கல்தேயருடைய பாஷைகளை எல்லாம் படித்து ட்ரைனிங் எடுத்தவங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரயோஜனமாகவே இருக்கல. ஆனா கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் அவர்கள் அந்த பொற்சிலைக்கு முன்பாக நாங்கள் வணக்கம் செலுத்த மாட்டோம், அதை தொழ மாட்டோம் என்று சொல்வதிலே உறுதியாயிருந்தார்கள். அதனால் ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டானது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி வீசினது மாத்திரமல்ல, அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கினான் என்று படிக்கிறோம்.
ஆனால் நடந்தது என்ன? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போகிறவனாக இருப்பானே, ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான இன்னொருவர் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு நடக்கக்கூடியவராக, உறவாடக்கூடியவராக இருந்தார். அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற தேவதாசர்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. கர்த்தர் என்னை காக்கின்றார், கர்த்தர் எல்லா தீங்கைக்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா நல்ல விசுவாசத்தோடு பாடுங்க. காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வைரமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். காரணம் என்ன? தேவனை குறித்த அறிவை அவர்கள் அடைந்திருந்தார்கள். வாசிங்கள், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் யாரையும் சேர்த்து, தானியேலையும் சேர்த்து, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இதுதான் தேவனை குறித்து அறிகிற அறிவு. அது தானியேலுக்குள்ளாக இருந்தது, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குள்ளாக இருந்தது. தெய்வ பிள்ளையே, தேவன் கொடுத்திருந்தார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இவர்கள் எல்லாரும் பாபிலோனிலே சிறைபிடிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். பாபிலோனின் கலை, அறிவியல் இதிலெல்லாம் நல்ல ட்ரைனிங் அவங்களுக்கு 3 வருடங்கள் இருந்தது. ஆனால் அந்த ட்ரைனிங் எல்லாம் அவங்களுக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை. ஆனால் தேவனை குறித்து, பரலோக தேவனை குறித்து அவர்கள் அறிந்திருந்த அறிவு அவர்களை ரட்சிக்கக்கூடியதாய் இருந்தது. அது அவர்களுக்கு பிரயோஜனமானதாக இருந்தது. அவர்களுக்கு தேவையான அந்த அறிவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். நடந்தது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அதுவரைக்கும் நேபுகாத்நேச்சார் ராஜா தன்னுடைய கண்களாலே கண்டதே கிடையாது. அதனால நேபுகாத்நேச்சார் கடைசியில என்ன சாட்சி கொடுத்தார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். 28 29 வசனங்களை வாசித்து பாருங்கள். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னான். வேறொரு தேவனையும் அவர்கள் சேவித்து பணியாமல் தங்களுடைய தேவனையே நம்பினார்கள். நம்பின அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? ரட்சித்தார். அவர்கள் தங்கள் சரீரங்களை என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் என்ன செய்தார்? தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செய்தார்? விடுவித்தார் என்று நேபுகாத்நேச்சார் சாட்சி கொடுத்தார். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்கள், ராஜாவின் போஜனத்தால் நாங்கள் தீட்டுப்பட்டு போவதில்லை என்று. நாங்கள் இருளடையக்கூடிய சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை என்று தீர்மானம் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். ஜாதிகளும் ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் என்று.
ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நாம் எப்படிப்பட்ட அறிவை அடைந்திருக்க வேண்டும்? முதலாவது சொன்னேன், பரலோக தேவனை குறித்த அறிவை அடைந்திருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னேன், கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்மை போல பிறரையும் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். அவர்களையும் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக கொண்டு வர நாம் பிரயாசப்படக்கூடியவர்களாக இருப்போம். மூன்றாவதாக எப்படிப்பட்ட அறிவு நமக்கு வேண்டும் என்றால், சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 11 முதல் 13 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக எதை விசுவாசிக்க? பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சத்தியத்தை நேசிக்கவில்லை என்றால், சத்தியம்னா என்ன? வேதம் தான் சத்தியம். அப்ப நீங்க வேதத்தை நேசிக்கவில்லை என்றால், வேத புஸ்தகத்தை நேசிக்கவில்லை என்றால், வேத புஸ்தகத்திலே பரிசுத்தாவியானவர் மூலமாக எழுதி கொடுத்த உண்மைகளை விசுவாசிக்கவில்லை என்றால், தேவன் என்ன செய்வார்? பொய்யானதை விசுவாசிக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்து விடுவார். இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும், சத்தியத்தை விசுவாசியாமல் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்மையை நீங்க நம்பாம நீங்க அநீதியை விரும்புவீங்கன்னா தேவன் என்ன செய்வார்? வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி, உங்களுக்கு கடைசியில தண்டனை உண்டாகும்படியாக, பாதாள அழிவு உண்டாகும்படியாக எதை விசுவாசிக்க வைப்பார்? பொய்யை. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, அதனால நீங்க எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான சகோதரர், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல், அங்க ஒரு நல்ல வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. என்னது? ஆதி முதல். தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். இந்த 13ஆம் வசனத்துல நீங்க படிப்பீங்கன்னா 2 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் என்ன உண்டாகிறது? ரட்சிப்படையும்படிக்கு. எல்லாரும் அந்த 13ஆம் வசனத்தை கொஞ்சம் நல்லா உற்று பார்த்து வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கு. இதுல 2 காரியம் இருக்கு தெய்வ பிள்ளையே. இங்க நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, சகோதரர்கள் இருக்கீங்க. தேவன் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை உங்களுக்கு கொடுப்பாராம். எதற்காக? உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக. அப்படி அவர் ஒத்தாசையாக இருக்கும்போது நீங்க உங்க பகுதியில செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னா, இந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்க பகுதியில செய்ய வேண்டியதை செய்யாம பரிசுத்த ஆவியானவர் என்னைய பரிசுத்தமாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது நடக்காது. 2 ஒன்னோடு ஒன்று இசைந்து செல்ல வேண்டும். உங்க பகுதியில நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய கிரியையை செய்து முடிப்பார். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க பகுதியில செய்ய வேண்டியது என்ன? சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும்.
அந்த சத்தியத்தின்படி நடக்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா சத்திய ஆவியாக்கிய தேற்றரவாளனாய் இருந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். முடிவு என்ன? நீங்க தேவ சாயலாக மாறிவிடுவீர்கள். உங்களை காண்கிறவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ நல்லா பாருங்க, புஸ்தக சுருளில் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அந்த சத்திய பரராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கலன்னா பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது, தேவ சாயலை அடைய பண்ண முடியாது. சரி, அடுத்த வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ஆதி முதல் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, யாருடைய சாயலுக்கு? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆதி முதல் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய மனதிலே முன்குறிக்கப்பட்டவர்கள். எதற்காக? நீங்கள் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்தின் பாதையிலே உங்களை நடத்தி பரிசுத்தமாக்க வேண்டும். முடிவு என்ன? தேவ சாயல், தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக காணப்படும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதி முதற்கொண்டு தம்முடைய மனதிலே முன்குறித்தார். இதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களானால் ஒரு நாளும் தேவனை குறித்து அறிகிற அறிவை அடையாதிருக்கும்படியாக பின்மாற்றம் அடைய மாட்டீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. என்ன பரிசுத்தமாக்குதல்? ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுதல். கீழ்ப்படிதலுக்கும், அதுக்கு கூட என்ன வருது? உங்க கீழ்ப்படிதலும் வருது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பேதுரு எழுதுறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று. நீங்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், மகிமை அடைய வேண்டியவர்கள். ஒரு வசனம் இருக்குல்ல, எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவர்களை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களை மகிமைப்படுத்த இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுல 2 பகுதி இருக்கு தெய்வ பிள்ளையே. தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்க மாறணும்னா நீங்க சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியும் போது உங்களை பரிசுத்தமாக்க வேண்டிய வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அந்த பரிசுத்தமாக்குதலின் வேலை எதுல துவங்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல துவங்குது. எல்லாரும் எழும்பி நிற்போமா? உங்களை தேவன் முதற் பலனாக, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸாக காணப்படும்படியாக அந்த ஒரு சாங்டிஃபைங் ஒர்க்கை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? கர்த்தாவே, நான் உம்முடைய வசனங்களை நம்புறேன், நான் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறீர், உம்மாலே ஹல்லேலூயா எங்களுக்கு அறிவை தர முடியும். உம்முடைய நல்ல போதகம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில எங்களுக்கு கிடைக்கப்பெற செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 3 விதங்கள் நாங்கள் தெய்வீக அறிவை அடைந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி.
பரலோக பிதாவாகிய தேவனே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், நீர் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவன். உம்மை குறித்து அறிந்து நாங்கள் வாழ வேண்டும், உம்முடைய மகிமையை நாங்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை மறந்து போனதை போல நாங்கள் மறந்து போக மாட்டோம். இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்கிறோம். நாங்கள் எங்கள் சிந்தனைகளினாலே வீணராகி போக மாட்டோம் கர்த்தாவே. எங்களுடைய இருதயம் ஒரு நாள் இருளடையாத வண்ணம் நாங்கள் எங்கள் சிந்தனைகளை கர்த்தாவே உம்மை குறித்து அறிந்த அறிவினாலே, குணாதிசயங்களினாலே, உம்முடைய நோக்கங்களினாலே எங்களுடைய சிந்தனைகளை பிரகாசமடைய செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தீர்மானம் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த அறிவு ஒரு தலபலவரதபதிலவே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே குறையாதிருக்கும். ஹல்லேலூயா. புறஜாதிகளாக நாங்கள் இருந்தோமே கர்த்தாவே, உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டோமே, உம்முடைய சுவிசேஷத்தை விசுவாசித்த போது கர்த்தாவே ஹல்லேலூயா, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு நல்மனசாட்சியை பெற்றுக்கொண்டு பரலோக பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டினீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. பவுல் அப்போஸ்தலருக்கு கிடைத்த வெளிப்பாடு கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட செய்தீரே. நாங்கள் கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக காணப்பட செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக உம்முடைய வேத புஸ்தகத்திலே உம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்மை விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தாவே. அப்படி விசுவாசிக்கும் போது, நம்பும் போது பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தமாக்குதலின் கிரியை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக காணப்படுவோம் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக ஆதி முதற்கொண்டு கர்த்தர் நீர் எங்களை உம்முடைய மனதிலே முன்குறித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசாயல் ஆக மாறி தேவனோ திருப்பே, நானும் தேவனோ திருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோ திருப்பே, நானும் தேவனோ திருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேனே, இன்னவர் சாயல் அடைவே, தேவனவர் சாயல் அடைவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோ இருப்பே, நானோ தேவனோ இருப்பே, நானோ தேவனோ இருப்பே. நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே தேவனுடைய குணாதிசயங்களை காண வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் தேவனுடைய நோக்கம் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறுவதை காண வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே தேவன் இருப்பதை காண வேண்டும். தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறிந்து வாழ்கிற நமக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியே தேவன் நமக்கு இந்த ஓய்வு நாளின் காலை வேளையை ஆசீர்வதித்து கொடுக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்பார். பரிசுத்த இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை குறித்து அறிகிற அறிவினாலே ஆண்டவரே கிடைக்கப்படுகிற நன்மைகளை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் உமது நோக்கம் குணாதிசயங்களை
தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரியான போதனைகளை கேட்பதன் மூலமாக தேவனை சரியாக நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் இருளடையாதபடிக்கு மிருதுவான தெய்வீக வெளிச்சம் நிறைந்த இருதயமாக கர்த்தர் எங்கள் திருச்சபையோட இருதயங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கேடான சிந்தனை வராதபடிக்கு உம்மை அறிகிற அறிவில் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. மாயைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக்கொடாதபடிக்கு உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை நாங்கள் அறியாமல் போகிறபடினாலே மிருக உண்ணமனவர்களாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை அறிகிற அறிவில் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. பவுலை போலவும் தானியேலை போலவும் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து அறிகிற அறிவை அறிந்து அதன் மூலமாக இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று புறஜாதிகளுக்கு அறிவிக்கத்தக்கதான கிறிஸ்துவை குறித்த ரகசிய அறிகிற அறிவை கர்த்தர் எங்கள் திருச்சபையாருக்கு நீங்கள் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சத்தியத்தை குறித்த அறிகிற அறிவை நாங்கள் அடையும்படியாய் கர்த்தர் எங்கள் திருச்சபையார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநீதியில் பிரியப்படாதபடிக்கு அதன் மூலமாக கொடிய வஞ்சகத்தை தேவன் நாங்கள் அனுபவிக்காதபடிக்கு சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு ஆவியானவரின் ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து சத்திய வசனத்தை விசுவாசித்து தேவ சாயலை நாங்கள் அடியும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த 3 ஆண்டவரே காரியங்களை குறித்து ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு இந்நாளிலே வெளிப்படுத்தினீர். அந்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்திற்கு திருச்சபையார எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டபடி மிகவும் எச்சரிக்கையாக ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே உம்முடைய சாயலை நாங்கள் பெற்று அனுபவிக்க நாங்கள் புற ஜாதிகளுக்கும் இந்த தேசத்துக்கும் சபைக்கும் உமக்கும் அநேகருக்கும் முன்பாக ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை செய்கிறவர்களாக உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக நாங்கள் மாறும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இவற்றை நாங்கள் ஏதாவது குறைவுள்ளவர்களாய் இருப்பின் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிவிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே நீங்கள் எங்களை வளர்ந்து பெருக செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் அறிவை வெறுக்காதபடிக்கு கர்த்தருடைய பயத்தை தெரிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களிருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் பேதைகளாய் இராமல் தேவன் எங்களை குறித்து சாட்சி சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் அறிவை சிநேகிக்கிறவர்கள் என்றும் ஆண்டவரே அடுத்தருக்கு பயப்படுக பயத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்றும் ஆண்டவரே நீர் எங்களை குறித்து சாட்சி சொல்லுவர்களாய் ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே இன்று நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அந்த அறிவை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம் தகப்பனே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே நாங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய போதகத்தினாலே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அதிலே வளரும்படியாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருக ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அதிலே நாங்கள் தெரிந்தவர்களாய் மாறி அடுத்தவர்களையும் நாங்கள் மாற்ற எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. உண்மை அறிவை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய இருதயம் ஆண்டவரே வீணாய் போகாதபடிக்கு இருளடையாதபடிக்கு தேவன் தாமே எங்களுடைய சிந்தனை மண்டலத்தை விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எங்களுடைய சிந்தனை மண்டலத்தில் இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. சிந்தனை மண்டலத்தில் ஃபுல்லா ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவால் நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்திலும் தேவன் ஆண்டவரே எங்களை தகாதவைகளை செய்ய ஒப்பு கொடுக்காதபடிக்கு கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடாதபடிக்கு ஒவ்வொரு நிமிஷம் நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாயை பின்பற்றி போகாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை மறந்தார்களே நாங்கள் ஒருபோதும் உம்மை மறவாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே எங்களுடைய சிந்தனை மண்டலத்தில் ஆண்டவரே நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை பற்றி அறிவில்லாதவர்கள் ஆண்டவரே மனிதர்கள் எல்லாரும் மிருகங்களாவார்கள் சொல்லப்பட்டிருக்கே தகப்பனே. அந்த மிருக குணங்கள் எல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி தேவனை அறிகிற அறிவில நாளுக்கு நாள் விருத்தி அடைய நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அன்று பவுல் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ண போது ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு நாள் கிரியைகளும் உண்மை வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம்
தகப்பனே ஏசப்பா. அதே போல ஆண்டவரே கிறிஸ்துவின் ரகசிய குறித்த அறிவை அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் புறஜாதிகளாய் இருந்தோம் தகப்பனே, நீர் எங்களை எப்படி ஆண்டவரே கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டு கொண்டு வந்தீரோ அதே போல ஆண்டவரே உம்மை அறியாதவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பற்றி சொல்லி அவர்களும் உம்மிடத்துல வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுக்குள்ளாய் இருந்த அந்த விசேஷித்த ஆவியும் ஞானமும் தேவன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீரோ அதே போல அந்த விசேஷித்த ஆவியும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அன்று நேபுகாத்நேச்சர் வாயினால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சாட்சி சொல்ல வைத்தீர் ஆண்டவரே. அவர்களுடைய தேவனே தேவன் சொன்னப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் மூலமாயும் புறஜாதிகள் ஆண்டவரே உண்மையே ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை விசுவாசிகர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் சத்தியத்தில் அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பகுதிகளை உண்மையாய் இருந்த ஆண்டவரே தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்த அவைகளே ஆண்டவரே நாங்கள் ஆகாரமாய் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் பரிசுத்த ஆவியான தாமே உங்களுக்கு ஒத்தாசை செய்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நீங்க எங்களை எப்படி முன்குறித்தீரோ அந்த முன்குறித்துக்கு ஏதுவான ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்குள்ளாய் நீங்க நடப்பிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே. எங்களிலே காணுகளே ஆண்டவரே, எங்களிலே உண்மை காணட்டும் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தியவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே நீர் எங்களை எந்த நோக்கத்துக்காக பிடித்துக் கொண்டீரோ அதே நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தேவ சாயலுக்குமாரனுடைய ஒப்பாய் இருப்பதற்கு ஆண்டவரே நீங்க எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் இந்த வேலை எங்களை ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே. கேட்ட வார்த்தை ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த வாரம் முழுசும் நாங்கள் அதை அசை போட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே 100 மடங்கு கிறிஸ்துவுக்காக கனிதரர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் அந்த வேலை வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. எப்படி ஆகலாம் ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது தகப்பனே. அதிலே ஆண்டவரே உம்முடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. எப்படி ஆகலும் உம்மை போல மாற்றப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வருகையில காணப்படுக எங்க ஒவ்வொருத்துக்கும் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று பேதையர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறாத வண்ணம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனை குறித்து அறிகிற அறிவும், கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த அறிவும், சத்தியத்தை குறித்த அறிவும், தேவனுக்கு பயப்படுகிற பயமும், அதனால் உண்டாகிற தெய்வீக ஆசீர்வாதங்களும் ஜீவியத்திலே காணப்பட தேவன் தாமே
ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.